ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் செல்வ பெருந்தகைக்கு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என எதிர்பார்க்கப்படுது. தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அவர். அதே போல அதிமுக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, அதே மாதிரி பழனி செந்தில் ராஜனும் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில் தென்னரசு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வெளியூர்ல இருந்து வேட்பாளர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் யாருன்னு முடிவு செய்யப்படாம இருக்குது. நாம் தமிழருக்கு. ஆமா, நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் இன்னும் அறிவிக்கல. தாவேகா சார்பில் தென்னரசு. எனவே செல்வ பெருந்தகை தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் அங்கு. எனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை களமிறங்கக்கூடிய தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. எனவே ஸ்ரீபெரும்புத்தூரும் சொல்லலாம், திருப்பெரும்புத்தூர்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் நீங்க. ஆனா அந்த தொகுதியில கடும் போட்டி இந்த முறை சப்போஸ் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும் செல்வ பெருந்தகை இருக்குன்னு சொல்றாங்க. அஇஅதிமுக சார்பில் இந்த தொகுதியை பயங்கரமா போக்கஸ் பண்றாங்க. அதனால தான் கடும் போட்டி அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. செந்தில் ராஜனும் பழனியும் நான் தான் வேட்பாளர் நீ தான் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமியும் அவங்க டீமும் யாரை அறிவிக்க போறாங்க என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அஇஅதிமுகவின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு கடும் போட்டி. ஏன்னா அந்த தொகுதியை ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை தொடர்ந்து அந்த தொகுதியில நிறைய பணிகளை ஆற்றிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. எனக்கும் வாய்ப்பு, நான் தான் நிச்சயம் ஜெயிப்பேன், கான்பிடன்ஸா இருக்காரு, ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு செல்வ பெருந்தகை. தற்போது புதிதாக களமிருக்கும் தென்னரசு தாவேகாவின் சார்பில் நினைக்கிறார். அவர் வாக்குகளை பிரிக்க போகிறார், அது வெற்றி பெற போகிறார் என்பதை இந்த தேர்தலுக்கு வந்தான் பதில் சொல்லும். ஆனால் நாம் தமிழரும் இன்னும் அங்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை ஸ்ரீபெரும்புத்தூர்ல. எனவே யாரை அறிவிக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். 21ஆம் தேதி 234 தொகுதியின் வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்க போகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்க போட்டியிட போறார் என்ற அறிவிப்பை விட மற்ற தொகுதியில் யாருன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல யாருக்கு வாய்ப்பு என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது.